ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேத மௌனி குருவேடதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோரித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவரியமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். வேதார்த்த சங்கிரகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல மங்கள ஸ்லோகங்களுக்கு பிறகு சுபக்ஷ சங்கிரகத்தை பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அதுல நேத்திக்கு ஜீவனுடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம் இவைகளை பற்றி பார்த்தோம். ஸ்வரூபம் எப்பேற்பட்டதான ஸ்வரூபம், ஞானானந்தைக குணம், ஞானம், ஆனந்தம் இவைகளை பெற்றவன் ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடியவன் கர்மாக்களின் அடிப்படையில தேவாதி சரீரங்களை எடுத்துக்கொண்டு தேவாதி சரீரங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம அபிமானத்தினால அவன் சம்சார சாகரத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்றான் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஞானஸ்வரூபம் இத்தேதாவதேவ நிர்தேசியம், ஞானஸ்வரூபம் அப்படின்றது மட்டும் சொல்லப்படுது. ஞானஸ்வரூபம் இத்தேதாவதேவ நிர்தேசியம், அவன் ஞானஸ்வரூபன், அது மட்டும் இங்க சொல்லப்படுறது. கச்ச சர்வேஷாம் சமானம், அது எல்லாருக்கும் சமானம்தான். அதாவது தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், தாவரங்கள், இப்படி 4 விதமான தேகங்களுக்குள்ள பிரவேசித்து இருந்தாலும் கூட ஜீவனுடைய ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வரூபம் என்பது சர்வேஷாம் சமானம், அது எல்லாருக்கும் சமமான ஒன்றுதான். அதுல மாற்று கருத்து அப்படின்றது கிடையவே கிடையாது. இதுவரைக்கும் கடைசியா பார்த்தோம். நேற்றைக்கு அம்மாவை பார்க்க போயிருந்தபடினால கிளாஸ் இல்லை. இன்னைக்கு மறுபடியும் இது ஆரம்பிக்கிறோம். ஏவம் வித சிதச்சிதாத்மக பிரபஞ்சஸ்ய உத்பவ ஸ்திதி பிரளய சம்சார நிவர்த்தனைக ஹேதுபூதः समस्तहेय प्रत्यनीकतया अनंत कल्याणैकदानतया च स्वेतर समस्त वस्तु विलक्षण स्वरूपः अनवधिकातिशय असंख्येय कल्याण गुणगणः सर्वात्म परब्रह्म परज्योतिः परंतत्व परतत्व परमात्म तदादि शब्द भेदैः निखिल वेदांत वेद्यः भगवन् नारायणः पुरुषोत्तमः इति अंतर्यामि स्वरूपम्। अस्यैव च वैभव प्रतिपादन पराः श्रुतयः श्वेतर समस्त चिदचित् वस्तु जात अंतरात्मतया निखिल नियमनं तच्छक्ति तदंश तद्विभूति तद्रूप तच्छरीर तत्तत् अनुप्रवृत्तिभिः शब्दैः समानाधिकरण्येन च प्रतिपादयन्ति। சமானாதிகரண்யேன ச பிரதிபாதயந்தி அப்படின்றது சொல்லப்பட்டது. ஏமா அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டியா? டிஸ்கனெக்ட் பண்ணிட்டியா? இதுல அன்பார் கொடுத்துட்டியா? என்னாச்சு? வேற எதுவுமே இல்ல. அது பண்ணேன். சரி, இது வரைக்கும் நாமும் இன்னைக்கு பார்க்கலாம்.
பிரதிபாதயந்தி அப்படின்ற வரைக்கும் பார்க்கலாம். ஏவம் வித சிதச்சிதாத்மக பிரபஞ்சஸ்ய, இந்த மாதிரி சித்து அச்சித்து என இரண்டு விதமாக இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உத்பவ ஸ்திதி பிரளய சம்சார நிவர்த்தனைக ஹேதுபூதா. இந்த உத்பவம்னா சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம். இந்த உத்பவ ஸ்திதி பிரளயங்களை கொண்டதான சம்சார நிவர்த்தனைக, சம்சாரத்தை போக்கடிக்க கூடியதான, நிவர்த்தனா அப்படின்னா சம்சாரத்தை போக்கடிக்க கூடியது. சம்சார நிவர்த்தனம் அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம். இந்த நான்குக்கும் காரணபூதனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. இப்போ இந்த பிரபஞ்சத்துடைய சிதச்சிதாத்மக பிரபஞ்சசிய, இப்ப ஏவம் வித சிதச்சிதாத்மக பிரபஞ்சசிய அப்படின்னு ஆரம்பிச்சபடியினால அடுத்த பக்திய அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் பாஷ்யக்காரர். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்பதாக ஈஸ்வரனுடைய 5 விதமான நிலைகள் சொல்லப்படுது. அதுல சர்வாந்தராத்மத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்தர்யாமி ஸ்வரூபத்தை இந்த இடத்துல சாதிக்கின்றார் பாஷ்யக்காரர். அந்தர்யாமி அப்படின்னா பிரதிசரீரம் அவஸ்திதா பரமாத்மா, ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன். அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன், அங்குஷ்ட மாத்திர பிரமிதா கட்டை விரல். நாம ஏற்கனவே அத்திர அதிகரணத்துல ஸ்ரீபாஷ்யத்துல படிச்சிருக்கோம். பின்னாடியும் இப்போ பிரமிதாதிகரணம் போன்ற அதிகரணங்கள்ல படிக்க போறோம். அதுல அங்குஷ்ட மாத்திர பிரமிதா கட்டை விரல் அளவு இருக்கக்கூடியதான புருஷன். அந்த கட்டை விரல் அளவு இருக்கக்கூடியதான புருஷன் நம் ஹிருதயத்துக்குள்ள இருந்து கொண்டு பிரதிசரீரம் அவஸ்திதா, ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளேயும் இருக்கான். நம்மை வழிநடத்தி செல்வதற்காகவே இருந்து கொண்டிருக்கின்றான். அப்ப அப்படிப்பட்டதான ஏவம் வித சிதச்சிதாத்மக பிரபஞ்சசிய உத்பவா சிருஷ்டி, ஸ்திதி அப்படின்னா ரக்ஷணம் பண்றது, பிரளயம்னா நாசம் பண்றது, சம்ரக்ஷணம் நாசம், சம்சார நிவர்த்தனம் அப்படின்னால் மோட்சம், சம்சாரத்தை போக்கடிப்பது, நிவர்த்தனைக்கு ஹேதுபூதா, இது அனைத்துக்கும் காரணமாக அவன் ஒருவனே இருக்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஜெகதுத்பவ ஸ்திதி சம்சார நிவர்த்தனம், அதுலயும் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயா அப்படின்னு சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிக்கிறார். அதுலயும் பாருங்க, ஜெகத்து, உத்பவம், ஸ்திதி, பிரணாசம், சம்சார விமோச்சனம், இந்த 4 விஷயங்களையும் அப்படியே ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தார் சாதித்திருக்கிறார். அந்த விஷயத்தை பாஷ்யக்காரர் இங்க நேரடியாகவே காண்பிக்கின்றார். உத்பவ ஸ்திதி பிரளய சம்சார நிவர்த்தன ஹேதுபூதா அப்படின்னு சொல்றார். இது மட்டும் இல்ல, ஜெகஜன்ம ஸ்திதிலய துவம்ச சமஹானந்தைக ஹேதவே அப்படின்னு ஆகம பிராமான்ய ஸ்லோகமும் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. நிகில ஜெகதுதய விபவ லய மகாந்தைக், ஜெகதுத்பவ லய மகாந்தைக காரணம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வாக்கியமும் இப்படி ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கு. இதெல்லாத்தையும் வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சம்சார நிவர்த்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டது மோட்சத்தை இந்த இடத்துல காண்பிக்கின்றது. ஆகையினால இந்த இடத்துல சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களோட சம்சார நிவர்த்தனம் அப்படின்ற மோட்சத்தையும் இந்த இடத்துல சாதித்தார். இது மட்டும் இல்ல,
இந்த இடத்துல சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன் அஜாதா நிஜீவந்தி அப்படின்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, எத் பிரயந்தி அபிசம்விசந்தி, இது மாதிரியான வாக்கியங்கள்லாம் ஸ்பஷ்டமாக ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்திற்கு இவன்தான் காரணபூதராக இருக்கக்கூடியவன் அப்படின்றத ஸ்பஷ்டமா காண்பிக்கிறது. அவனுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும். இப்ப பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை சொல்லி இந்த இடத்துல சாதிக்கின்றார் பாஷ்யகாரன். சமஸ்தஹேய பிரத்யநீகதையா அனந்த கல்யாண குணைகதானதையாச்ச, எந்த விதமான ஹேய குணங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. சமஸ்தஹேய பிரத்யநீகதையா, அனைத்து விதமான ஹேய குணங்களுக்கும் லோகத்துல இந்த சேத்தனா சேத்தன பதார்த்தங்களுக்கு எப்படிப்பட்டதான ஹேய குணங்கள் பொருந்துகின்றதோ அப்படிப்பட்ட ஹேய குணங்கள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். சமஸ்த ஹேய பிரத்யநீகதையா, அந்த சமஸ்தன்றது ஹேய பிரத்யநீகதையா அப்படின்ற பங்கியோட எப்படி சேருகிறதோ அப்படியே சமஸ்த அனந்த கல்யாண குணைகதானதையா அப்படின்னு சொல்லணும். அனந்த முடிவே இல்லாததான எல்லா விதமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன், அசங்கேயமான கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி அனந்த கல்யாண குணங்கள் அந்தம் அனந்தம் முடிவில்லாததான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட கல்யாண குணைகதானதையாச்ச ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபா, ஸ்வேதர தன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியதான சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபன், எல்லா விதமான வஸ்துக்களும் காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடியவன். ஸ்வஈதர தன்னை தவிர்த்து சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபா, எல்லா விதமான வஸ்துக்களை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியவன். பகவானுடைய சொரூபம் என்பது மற்ற வஸ்துக்களுடைய சொரூபம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது கிடையாது. இப்போ இதுல ஒரு விஷயம், இப்போ ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சமஸ்தஹேய பிரத்யநீகத்தையா அனந்த கல்யாண குணைகதானதையாச்ச அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணுமா? இப்போ வெறுமனே ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணன் அப்படின்னு சொன்னாலே, இப்போ தன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே ஸ்பஷ்டமாகவே ஹேய குணங்கள் பொருந்தி இருக்கின்றது. அவைகளை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியதான இவனுக்கு ஹேய குணங்கள் எதுவுமே இல்லை, அதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியவன் அப்படின்றபடினால ஹேய குணங்கள் எதுவுமே இல்லைன்னே தெரியறது வேண்டாமே. இப்போ சமஸ்தஹேய பிரத்யநீகதையா அனந்த கல்யாண குணைகதானதையாச்ச அப்படின்னு சொல்லணும்ன்ற அவசியமே இல்லையே. அதுவும் நேரடியாக சம்சார நிவர்த்தனைக்கு ஹேதுபூதா ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபா அப்படின்னு சொன்னாலே போருமே. எக்ஸ்ட்ரா ஒரு பங்கியை இங்க சேர்க்கணுமான்னு. அதுலயும் புத்திரோத்சவம் மன்யந்தே அப்படின்னு சொல்லுவா. ஒரு ஒரு எழுத்து அவளுக்கு குறைஞ்சி அந்த இடத்துல வேற ஒரு விஷயங்களை எழுதலாம் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நினைக்கும் பொழுது வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்வா, புத்திரோத்சவம் மன்யந்தே வையாக்கரணாக அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமா. பெருசா சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கி சொன்னா அவ்வளவு சந்தோஷமா, அந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாமோ இல்லையோ அப்படின்னு. அது மாதிரி இப்ப இந்த பங்கி இங்க வேணுமா, ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபான்னு சொன்னாலே போருமோ இல்லையோ அப்படின்னு கேட்டால், பல மற்ற வஸ்துக்களை காட்டிலும் விலக்ஷணன் அப்படின்னு சொன்னாலே போறோம். ஆனாலும் அதற்கான காரணத்தை சொல்லணுமோ இல்லையோ.
எப்படிப்பட்டவன் அப்படின்றத காரணத்தை காண்பிக்கணும் இல்லையா? இது பரமாத்மாவுடைய ஸ்வரூப நிரூபக தர்மங்கள், நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்களை பற்றி பேசக்கூடியதான இடம். இப்ப நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்களையும் சொல்லித்தான் ஆகணும். ஸ்வரூப நிரூபக தர்மங்களை மட்டும் சொன்னால் பத்தாது, நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்களையும் சொல்லணும். அப்ப அனைத்து கல்யாண குணங்களையும் நிரம்ப பெற்றவன் பரமாத்மா என்பதையும் தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா, லோகத்துல ஒவ்வொரு வஸ்துவும் மற்ற வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமாகத்தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாமே விலட்சணமாகத்தான் இருக்கு. எந்த வஸ்துக்களா இருந்தாலும் விலட்சணமா இருக்கு. அதுக்குன்னு ஒரு வைலட்சண்யம் இருக்கு. கடத்தை காட்டிலும் படம் என்பது வேறுபட்டது, படத்தை காட்டிலும் கடம் என்பது வேறுபட்டது. இப்ப ஜீவர்கள் எடுத்திருந்தால் சாமான்யமாக ஒரு சில குணங்கள் அவர்களுக்கும் பொருந்தும். தத்குண லேச யோகாத்து ஔபச்சாரிகா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். பகவத் சப்த வத்து அப்படின்னு சொல்றாங்க. பகவத் சப்தமானது சாட்சாத் ரங்கநாதனுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றவர்களுக்கு பொருந்தாது. பகவத் சப்தா புருஷோத்தம அபிதீயதே அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். அந்த புருஷோத்தமன் யாருன்னா சாட்சாத் ரங்கநாதன் தான் புருஷோத்தமன். அந்த ரங்கநாதனுக்கு மட்டும்தான் பகவத் சப்தமானது பொருந்தும். பகவத் சப்தமானது ரங்கநாதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது லோக பிரசித்தம். ஆனால் அதனால்தான் சுவாமி தேசிகன் கூட பகவத் தியான சோபானம் அப்படின்னு தான் அனுகிரகம் பண்றார். அதுல மற்றவர்களுக்கும் பகவத் சப்தமானது பிரயோகம் பண்றோம். பகவான் வால்மீகின்னு சொல்றோம், பகவான் பராசரகான்னு சொல்றோம். இந்த மாதிரி பகவத் சப்தம் மற்றவர்களுக்கும் பிரயோகம் பண்ணப்படுறது. ஏன், எப்படி பிரயோகம் பண்ணப்படுறது அப்படின்னு கேட்டால், தத்குண லேச யோகாத்து, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான அசங்கேயமான குணங்கள்ல துளி, ஒரே ஒரு குட்டி, லேசம்னா துளி, ஒரு சிறு துளி இவர்களுக்கும் இருக்கான். அவனுக்கு அசங்கேயமான கல்யாண குணங்கள், இவருக்கு ஏதோ ஒரு துளி இருக்கு. அது துளின்றது ஒரு அணு. அதனால பகவத் சப்தம் ஔபச்சாரிகமா இவர்களுக்கும் பிரயோகம் பண்ணப்படுறது. மா இந்த கட்டில் கடியில பூனம் ஹேய பிரத்தனீகத்தையா அனந்த கல்யாண குணைகதானத்தையாச்ச. இப்போ யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு ஹேய குணங்களும் பொருந்தி இருக்கும். இப்போ இவனுக்கு ஸ்வேதர சமஸ்த விலட்சணம்னா என்ன தோணி போயிடும் லோகத்துல. அவர்களுக்கு எப்படி ஹேய குணங்கள் இருக்கின்றனவோ அது மாதிரி இவருக்கும் ஹேய குணங்களுடைய சம்பந்தம். அவருக்கு எப்படி தத்குண லேச யோகாத்துன்னு சொன்னமோ அத மாதிரி ஹேய குணங்களுடைய ஒரு ஹேய விஷயங்களுடைய துளி, அபுருஷார்த்தங்களுடைய ஒரு துளி இவனுக்கும் பொருந்துமோன்ற சந்தேகம் ஏற்பட்டுடும். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய கல்யாண குணங்கள் ஒரு துளி இருக்கு. இவனுக்கும் ஒரு அவதிய சொல்லி இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு, இந்த அளவு கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். இந்த விஷயத்த நாம இதுலயும் பார்ப்போம். உபயலிங்காதிகரணத்துல இந்த சனி ஞாயிறுல பார்ப்போம் இந்த விஷயத்த. அப்படிப்பட்ட ஒரு ஹேய குணம், அதே மாதிரி துளியூண்டு கல்யாண குணத்தினுடைய சம்பந்தம் அப்படின்னு நினைச்சிட போறோமோ அப்படின்றதுக்காக ஹேய குணங்கள் அடியோட கிடையாது. சமஸ்த ஹேய பிரத்யநீகத்தையா, ஹேய குணங்கள் அடியோட கிடையாது. அதே மாதிரி அனந்தமான கல்யாண குணங்கள். நாளைக்கு திருமலை நம்பிகளுடைய திருநக்ஷத்திரம், அவர் சாதித்த விஷயம்தான். இக்ஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயாத்து மதிக்ஷயான் நிவர்த்தந்தே. இப்போ என்னுடைய புத்தி இவ்வளவுதான் எட்டி இருக்கு, அதனால நான் கோவிந்தனை இவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பண்றேன். அதுக்காக கோவிந்தனுடைய குணங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அசங்கேயமான கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கு. அப்ப அனந்த கல்யாண குணைகதானத்தையாச்ச வேதர சமஸ்த வஸ்து விலட்சண ஸ்வரூபா
அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணகா, அதுவும் எல்லையில்லாததான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். சர்வாத்மா அப்படின்னா சர்வாத்மால ஆரம்பிச்சு அதுவும் எப்படிப்பட்டவன் பாருங்க. சர்வாத்ம பரபிரம்ம பரஞ்சோதி பரதத்துவ பரமாத்ம சதாதி சப்த வேதைகி நிகில வேதாந்த வேத்யா. அதுவும் இவன் தான் பரமாத்மா, இவன் தான் பரஞ்சோதிசு, இவன் தான் பரதத்துவம், இவர் தான் சர்வாத்மா, எல்லா எல்லா ஆத்மா எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் இந்த பரமாத்மா. பரம்பிரம்ம பிருகத்வாது பிரம்மணத்வாது தத் பிரம்ம இத்யபிதீயதே அப்படின்னா சொல்லியிருக்கோம். பரஞ்சோதி பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு ஒரு சுத்தி வாக்கியம் இருக்கு. இந்த பரஞ்சோதி அப்படின்னா இந்த பரமாத்மா தான் ஜோதி சப்த வாச்சினால் சொல்லப்படுறான். ஜோதி பரமதத்துவம் அதோ பரமாத்மா பிரம்மேதிச்ச ஸ்ருதிஷு எத் பரவஸ்து அதீதம் அப்படின்னு சுதப்பிரகாஷிகாச்சாரியார் இத எடுக்கிறார். நாராயண ஸ்ததிதி அப்படின்னு இருக்கு. நாராயணன் தான் அவர் அப்படின்றத சொல்றார். அப்படிப்பட்ட பகவான் நாராயணஹா, அதுவும் சதாதி சப்த பேதைகி தத்து ஆனந்தம் அதாவது ஆதித்யாதி சேத்தனர்களை காட்டிலும் வைலட்சண்யம், ஆகாசம், பிராணன், ஜோதிஷ் இது மாதிரியான சப்தங்களின் மூலமாக தெரிவிக்கப்படக்கூடியவன் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்துல சொல்றோம். ஈக்ஷத்தியதிகரணம், ஆனந்தமயாதிகரணம், அந்தரதிகரணம், அதே மாதிரி ஆகாஷாதிகரணம், பிராணாதிகரணம், ஜோதிரதிகரணம் இது மாதிரியான 6 அதிகரணங்களின் மூலமாக இந்த விஷயங்களை தெரிவிக்கிறோம். சதாதி சப்த பேதைகி நிகில வேதாந்த வேத்யா சாஸ்திரைக சமதிகம்யன், அனைத்து விதமான வேதாந்தங்களின் மூலமாகத்தான் அவனை தெரிந்து கொள்ள முடியும். வேதாந்தங்கள் தவிர, அதாவது உபனிஷத்துக்களை தவிர மற்ற பிரமாணங்களின் மூலமாக, ஸ்ருதி பிரமாணத்தை தவிர மற்ற பிரமாணங்களின் மூலமாக அவனை தெரிந்து கொள்ள முடியாது. பிரத்யக்ஷத்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது, அனுமானத்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்றது எல்லாத்தையும் ஸ்ரீபாஷ்யத்துல நாம பார்த்திருக்கோம். பகவன் நாராயணஹா புருஷோத்தமஹா, அப்ப அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் புருஷோத்தமன். புருஷேஷு உத்தமஹா புருஷோத்தமஹா இது அந்தர்யாமி ஸ்வரூபம். அப்படிப்பட்ட அந்தர்யாமியை பற்றி, அவனுடைய சொரூபத்தை பற்றி இந்த இடத்திலே நாம் தெரிவிக்கின்றோம். அஸ்யைவச நாராயணஹா அப்படின்னு சொன்னாலே ரகசிய சாஸ்திரத்தை வாசிச்ச நமக்கு நாராயண சப்தத்துடைய அர்த்தம் தெரியும். 2 விதமா சமாசம் சொல்லலாம். நராணாம் அயனம், நாராணாம் அயனம் அப்படின்னு ஒண்ணு. நாராக அயனம் யஸ்ய சஹா நாராயணஹா அப்படின்னு பகூவ்ரீஹி 2 விதமாவும் சொல்றோம். சேத்தனாத்மகமான பதார்த்தங்களை கொண்டவுடையவன். நாராயண சப்தத்துக்கு 2 விபூதிகளையும் உடையவன் அப்படின்னு அர்த்தம். லீலா விபூதிகளையும் நித்திய விபூதிகளையும் உடையவன் அப்படின்னு அர்த்தம். புருஷோத்தமஹா அப்படின்றதுல லீலா விபூதியிலும் சரி, நித்திய விபூதியிலும் சரி, அந்த விபூதிகளுக்கு சமமாக இருக்கக்கூடியதான, அந்த விபூதிகள்ல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பதார்த்தங்களுமே தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை அப்படின்ற ஒரு தன்மையை உடையவன். இந்த லீலா விபூதியா இருக்கட்டும், நித்திய விபூதியா இருக்கட்டும், 2 விதமான விபூதிகள்லையும் இவன் அந்த ஆளுமையை உடையவன். அப்படிப்பட்ட அதிஷ்டாத்திருத்துவம் இவன் ஈஸ்வரனாக இருக்கிறபடியினால இவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே ஈசேஷி தவ்யங்களாக, இவன் ஈசன், அந்த பதார்த்தங்கள் எல்லாமே ஈசி தவ்யங்களாக இவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவைகளாக இருக்கின்றன. அதுக்கு மேல அசைவச்ச வைபவ பிரதிபாதன பராக, இந்த அந்தர்யாமியாக யார் இருக்கின்றாரோ பரமாத்மா, அவனுடைய வைபவத்தை பிரதிபாதிக்கக்கூடியதான
வைபவ பிரதிபாதன பராக, அவனுடைய வைபவத்தை பிரதிபாதிக்க கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள். அந்த ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாத்துக்குமே ஸ்வேதர சமஸ்த சிதச்சித் வஸ்து ஜாத அந்தராத்மதையா, ஸ்வேதர சமஸ்த தன்னை காட்டிலும் இதரமாக வேறாக இருக்கக்கூடியதான சமஸ்த எல்லா விதமான சித்து அச்சித்து இது மாதிரியான பதார்த்தங்கள் வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் வஸ்து ஜாத அந்தராத்மதையா, அந்தராத்மாவாக இருந்து கொண்டு, அந்த எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக பரமாத்மா இருந்து கொண்டு அவைகளை நிகில நியமனம், அந்த அனைத்து விதமான வஸ்துக்களையும் நியமனம் செய்கின்றான். அதாவது இப்படி செய் இப்படி செய்யாதே அப்படின்னு நியமனம் பண்றது. அப்படிப்பட்ட நியமனத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றது அந்த வஸ்துக்கள். தற்சக்தி. அதுவும் இந்த இடத்துல பாருங்க, அசைவச்ச பிரதிபாதைய வைபவ பிரதிபாதன பராக அப்படின்னு ஆரம்பிச்சு பிரதிபாதயந்தி அப்படின்னு இருக்கு. அது பரியந்தம் கீழே சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்கள்லயுமே பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு அப்படின்றத ஸ்பஷ்டமா காட்டுறாங்க. ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு சொல்லப்பட்டது அது இல்லை அப்படின்றத கண்டிக்கிறார் பாஷ்யக்காரர் எடுத்தவுடன். எது? அத்வைதிகளோட கருத்துக்களை, அத்வைதிகளுடைய எல்லா விதமான கருத்துக்களையும் இந்த இடத்துல இந்த கிரந்தத்துல கண்டிக்கிறார் அப்படின்றத நாம ஆரம்பத்துல பார்த்தோம். அதுலயும் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இத சொல்றார். அத்வைதிகள் கேட்பாளோ இல்லையோ, ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணகான்னு சொன்னியே, அது பரபிரம்மத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னால் இது பரமாத்மாவுடைய சொரூபம் கிடையாது. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா. பிரம்ம மட்டும்தான் சத்தியம், இந்த ஜெகதெல்லாம் மித்யா. ஜீவனை காட்டிலும் பிரம்மம் என்பது வேறுபட்டது அல்ல, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தவிர்த்துட்டு இப்ப நீ வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபா அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணான்னு சொல்லியிருக்கிய, நாங்க நிர்குணம் பிரம்மன்னு சொல்றோம். நிர்குணம் பிரம்மன்றத பிரதிபாதிக்கும் பொழுது நீ அனைத்து விதமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன் சொன்னால் அது நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது விரோதமா தானே இருக்கும்னா அது விரோதம் கிடையாது. ஏன் அப்படின்னால் வேத ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதிகள் அப்படின்னு ஸ்ருதிகள்ல விதவிதமா பிரிச்சிருக்கா. வேத வாக்கியத்தை ஜீவ பிரம்மணோகோ பேதம் யாஹா ஸ்ருதயா பிரதிபாதயந்தி, அதே மாதிரி ஜீவ பிரம்மணோகோ அபேதம் யாஹா பிரதிபாதயந்தி. அவைகள் பேத ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்றோம். வேத ஸ்ருதிம் ஸ்வீகரித்திய அபேத ஸ்ருதி தியக்தவ்யா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இப்ப வேத ஸ்ருதியை எடுத்துக்கிறேன், அபேத ஸ்ருதியை விட்டுட்டேன், அபேத ஸ்ருதியை எடுத்துக்கிறேன், வேத ஸ்ருதியை விட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அத்வைதிகள் ஸ்ரீபாஷ்யத்துல மகாபூர்வ பட்சத்துல இதை தெரிவிக்கிறார்கள். வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி இரண்டிற்கும் அபச்சேத நியாயத்தின் மூலமாக ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்றொன்றிற்கு தியாஜ்யமானது விட வேண்டும்னு சொல்லப்படுறது. அது மாதிரிலாம் முடியாது. வேத வாக்கியத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டுதான் ஆகணும். வேத வாக்கியத்துல ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன் ஒன்றை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ வேதத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதிகள் வேத ஸ்ருதிகள், அபேதத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதிகள். அப்ப இந்த இரண்டையும் எப்படி நயனம் பண்றது அப்படின்னு கேட்டால் கடக ஸ்ருதியை கொண்டு நயனம் பண்ணும். கடக ஸ்ருதி அப்படின்றது என்ன அப்படின்னால் இந்த அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி நன்றாக விளக்கி சொல்லக்கூடியதான ஸ்ருதி வாக்கியங்கள். அப்ப கடக ஸ்ருதியை கொண்டு வைபவ பிரதிபாதன பராக ஸ்ருதயா இந்த அந்தர்யாமியை பற்றி தெரிவிக்கக்கூடியதான யா பிருத்திவியாம் திஷ்டன்னு யா ஆத்மனி திஷ்டன்னு இது மாதிரியாக ஆரம்பித்து சொல்லக்கூடியதான ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாமே
அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி பிரதிபாதிக்கக்கூடியதான ஸ்ருதி வாக்கியங்கள். அப்போ ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வேதர சமஸ்த வஸ்து ஜாத அந்தராத்மதையா, அப்ப தன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியதான சித்து அச்சித்து என்கின்றதான வஸ்துக்களுக்கு அந்தராத்மாவாக இருந்து கொண்டு, சுவாமி அந்தராத்மாவா ஏன் இருக்கணும், அது அவசியமா, அந்தராத்மாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா அப்படின்னா அப்படி இல்லை சுவாமி. அந்தராத்மாவாக இருப்பது என்பது நிகில நியமனம் செய்வதற்காக, அனைத்தையுமே நியமனம் செய்வதற்காக இப்படிப்பட்டதான ஒரு அந்தராத்மத்துவமானது சொல்லப்படுகிறது. சர்வாந்தராத்மத்துவம், தற்சக்தி, அந்த பரமாத்மாவிற்கு இருக்கக்கூடியதான சக்தி, அதுவும் பரஸ்ய பிரம்மணா சக்தி ததா ஈதம் அகிலம் ஜகத்து அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த பரமாத்மாவுடைய சக்தி இருக்கு, இந்த ஜெகத் முழுவதுமே அவனுடைய சக்தி தான். இந்த ஜெகத்து அவனுடைய சரீரம், அவன் இந்த ஜெகத்திற்கு ஆத்மாவாக இருக்கின்றான். சுவாமி ஜெகத் எப்படி அவனுக்கு சக்தி ஆகும் அப்படின்னு கேட்டால், ஜெகத்து அவனுக்கு சரீரமா இருக்கிறபடியினால இந்த ஜெகத்து அவனுக்கு காரியோபயோகியா இருக்கு. காரியங்களை நிகில நியமனம்னு சொன்னமோ இல்லையோ, காரியங்களை செய்வதற்கு உபயோகியாக இருக்கு. அது அதனால பரமாத்மாவுடைய சக்தியாக இந்த ஜெகத்தானது இருக்கின்றது. ததம்சம் விஷ்ணோஹோ அம்சா த்விஜோத்தமா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுதான் ததம்சா. ஜெகத்து விஷ்ணுவனுடைய அம்சம். இப்போ விஷ்ணுவனுடைய அம்சம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னால், இந்த ஜெகத்தை அவனுக்கு சரீரம்னு சொன்னோம். நாராயணன் விசேஷமாக இருக்கின்றான், இந்த ஜெகத்து அவனுக்கு விசேஷணமாக இருக்கின்றது. அப்போ விசேஷ பாவங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுறபடினால ஜெகத்து அந்த விசிஷ்டமா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய அம்சமா இருக்கும். அதனால ததம்சா தத் விபூதி விஷ்ணோஹோ ஏதாக விபூதயா அப்படின்னு வாக்கியம். எல்லாம் விஷ்ணுவனுடைய விபூதிகள். விஷ்ணு நியமிக்கிறவனா இருக்கான், தன் நியமனம்னு சொன்னோம். விஷ்ணுவானவன் நியமிக்கிறவனா இருக்கான். இப்ப நியமிக்கிறவனாக இருக்கின்றான் அப்படின்னா, அவன் நியமிக்கிறவன், இந்த ஜெகத்து அவனால் நியமிக்கப்படக்கூடிய வஸ்துவாக இருக்கின்றது. அதனால இந்த ஜெகத்தானது அவனுடைய விபூதியா இருக்கு. தத்ரூப தச்சரீர தத்தனு. அப்போ தத்ரூப தச்சரீர தத்தனு பிரவருத்தி பரஸ்ய பிரம்மணா ரூபம் அப்படின்னு ஒரு வாக்கியம். பரபிரம்மத்தினுடைய ரூபம். அது மட்டும் இல்ல, விஷ்ணு புராணத்துல ஜெகத் சர்வம் சரீரம் தே அப்படின்னு இருக்கு. ஜெகத் சர்வம் சரீரம் தே, எல்லாமே பரமாத்மாவுடைய சரீரமாக இருக்கு. அதே மாதிரி தானி சர்வாணி தத்வபு அப்படின்னு இருக்கு. எல்லாமே அவனுடைய ரூபம், சரீரம், தனு அப்படின்னு பிரமாண வாக்கியங்கள் சொல்றது. ஆகையினால விஷ்ணு வியாபகனா இருக்கான். ஜெகத்து அவனால வியாபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்ப இது மாதிரியான சப்தங்களின் மூலமாக தத் சாமானாதிகரண்யனச்ச பிரதிபாதயந்தி, சாமானாதிகரண்யத்தின் மூலமாக பிரதிபாதிக்கப்படுகின்றது. சாமானாதிகரண்யம் அப்படின்னால் பின்னாடி சொல்ல போறோம். சாமானாதிகரண்யத்தினுடைய லட்சணத்தை பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம் அப்படின்னு பின்னாடி சொல்லுவார். அத அந்த இடத்துல விளக்கி சொல்றேன். இப்போ இந்த மாதிரியான நிகில நியமனம், தச்சக்தி, ததம்ச, தத்தனு பிரவருத்திபிஹி சப்தைஹி, தத்ரூப தச்சரீர தத்தனு பிரவருத்திபிஹி சப்தைஹி,
சாமானாதிகரண்யன இந்த மாதிரியான சப்தங்களின் மூலமாக சாமானாதிகரண்யத்தின் மூலமாகவும் அந்தர்யாமி ஸ்வரூபத்தினுடைய வைபவத்தை இந்த ஸ்ருதிகள் பிரதிபாதனம் செய்கின்றன அப்படின்னு பாஷ்யக்காரர் ஸ்வபக்ஷ சங்கிரகத்தை பூர்த்தி பண்றார். இப்போ அடுத்தபடியாக சாங்கரபக்ஷ சங்கேபத்தை சொல்ல போறார். தன் பட்சத்தை சொல்லிட்டார். அதற்கு பிறகு சாங்கர பட்சத்தினுடைய சங்கேபத்தை இங்க தெரிவிக்கிறார். நாளைக்கு இன்னைக்கு இத அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறேன். இன்னைக்கு எனக்கு அஷ்டமி லீவு. சப்போஸ் ராத்திரி வந்து அங்க தங்க வேண்டியது இருந்ததுன்னா 4 நாளா வேற சில பேர் அப்பாவும் அண்ணாவும் இருக்கான். அதனால 4 நாள் அங்க அதாவது ராத்திரி அங்க தங்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் வந்து நாளை காத்தால கிளாஸ் இருக்கிறது கஷ்டம்தான். எப்படியும் மெசேஜ் ராத்திரிக்குள்ள போட்டுடுறேன். அப்படி இல்லை நான் இங்க வர பட்சத்துல கிளாஸ் கண்டிப்பா உண்டு. கிளாஸ் இருந்தா மெசேஜ் பண்ணி விடுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கிளாஸை நாளன்னைக்கு வச்சுக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு காத்தால வச்சுக்கலாம். சனிக்கிழமை ஸ்ரீபாஷ்யத்தை சாயங்காலம் வச்சுக்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.